ராணிப்பேட்டை மாவட்டம் முகுந்தராயபுரம் அருகே ரயில் தண்டவாளத்தில் இரும்பு ராடை வைத்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சரியான நேரத்தில் தண்டவாளத்தில் இருந்து இரும்பு ராட் அகற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ராணிப்பேட்டை அருகே முகுந்தராயபுரம் ரயில்வே நிலையம் தண்டவாளத்தில் இரும்பு ராடு வைத்து சென்ற மர்மங்கள் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சரியான நேரத்தில் கண்டுபிடித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷிப்காட் அடுத்த முகுந்தராயபுரம் பகுதியில் ரயில்வே நிலையம் அமைந்துள்ளது. இந்த ரயில்வே நிலையத்தில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் சென்னை பெங்களூர் செல்லும் ரயில்வே தண்டவாளத்தில் இன்று மாலை சுமார் 4:30 மணி அளவில் திடீரென சிக்னல் துண்டிக்கப்பட்டது. இதனை பார்த்த ரயில்வே நிலைய மேலாளர் சிக்னல் துண்டிக்கப்பட்டது காரணம் குறித்து தண்டவாள பகுதியில் ஆய்வு செய்தார். அப்போது சென்னை பெங்களூர் செல்லும் தண்டவாளத்தில் இரும்பு ராடு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிந்தது. இதேபோல் அதன் அருகே பெங்களூர் சென்னை செல்லும் தண்டவாளத்தில் பெயிண்ட் டப்பா மற்றும் அதன் மீது கல் ஒன்று மர்மங்கள் வைத்ததாக தெரிகிறது. இதன் காரணமாக சிக்னலும் துண்டிக்கப்பட்டது. மேலும் இது குறித்து ரயில்வே மேலாளர் காட்பாடி ரயில்வே பாதுகாப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததனை சம்பவ இடத்திற்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டதோடு சென்னையிலிருந்து மோப்பராய் சார்லஸ் வர வைக்கப்பட்டு அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். இருப்பினும் இரும்பு ராடு மற்றும் கல் பெயிண்ட் டப்பா வைத்து சென்ற மர்மர்கள் விவரம் எதுவும் கிடைக்காததால் இது குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சரியான நேரத்தில் தண்டவாளத்தில் இரும்பு கம்பி மற்றும் கல் ஆகியவற்றை கண்டுபிடித்து அகற்றப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் அந்த நேரத்தில் அந்த வழியாக ரயில் எதுவும் வராது என்பதால் பெரிதும் இந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.